முருகா ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கும் கணபதே நமக. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சம் சரளபவாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாச வருடம் கார்த்திகை மாதம் 24ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 டிசம்பர் மாதம் 10ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம், நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதற்கு முயற்சி எடுப்பீர்கள். ஆனால் சிறு சிறு தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். உறவினர்களால் சங்கடங்கள் வந்து நீங்கும். அக்கம் பக்கத்தினரால் விரயங்கள் ஏற்படலாம். குழந்தைகளின் முயற்சிக்கு உதவிகரமாகவும் ஊக்ககரமாகவும் இருந்து செயல்படுவீர்கள். வசதி வாய்ப்புகள் கூடும். இருந்தாலும் அதை அனுபவிப்பதற்கான தன்மை உங்களுக்கு இன்று இருக்காது. இரகசியமான விஷயங்களை காப்பதற்காக, அதாவது நீங்கள் ஏற்றெடுக்கக்கூடிய பொறுப்புகளில் இரகசியமான விஷயங்களை காப்பதற்காக மிகவும் மெனக்கிட வேண்டியிருக்கும். நண்பர்கள் பெண்களால் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கவனமும் கண்ணியமாக இருப்பது நல்லது. திட்டமிட்ட காரியங்கள் பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் சில அலைச்சல்களும் விரயங்களும் ஏற்படக்கூடிய நாள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ரிஷபம், நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்வதற்கு சில பிரச்சனைகள் வரலாம், தடைகள் வரலாம். மனம் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நிலையான எண்ணங்கள் இருக்காது. எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும். அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண வேண்டிய சூழ்நிலையில் இருப்பதால் தியானம் இறைவழிபாடு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் பேச்சு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். தனவரவு பணவரவு அதிகரித்து பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கும். நண்பர்கள் பெண்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அரசு விஷயங்களில் அரசு இடங்களில் எதிர்பார்த்த பலன்களை நீங்கள் பெறலாம். சகோதரருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இன்று எந்த காரியத்தை செய்தாலும் நிதானமாகவும் பதட்டப்படாமல் செய்வது நல்லது. தைரியமாக அசட்டு துணிச்சலோடு செய்யக்கூடிய காரியங்களை இன்று தவிர்க்க வேண்டும். எதிலும் ஒரு பொறுப்புடன் செயல்படுவது நல்லது. தொழிலில் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் வேற்றுமொழி பேசுவார்கள். வேற்றுமொழியினரால் அனுகூலம் உண்டாகும். தொழிலில் லாப வருமானங்கள் அதிகரித்து நல்ல ஒரு உன்னத நிலையை அடைவீர்கள். வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் வந்தாலும் இன்று நீங்கள் சமாளிப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மிதுனம், நீங்கள் சொன்னதை செய்வதற்கு இன்று பிரயத்தனப்பட வேண்டியிருக்கு. அதாவது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற போராட வேண்டியிருக்கும். சகோதரர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும். நல்ல தகவல் வருவது தாமதமாக இருக்கும். மாற்றங்கள் என்று செய்யாமல் இருப்பது நல்லது. புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் வந்து நீங்கும். குடும்பாங்கத்தினரிடம் தரம் தாழ்ந்து பேச வேண்டாம். குடும்பாங்கத்தினர் மாத்திரமல்ல, யாரிடமே தரம் தாழ்ந்து பேசாமல் இருப்பது நல்லது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் கோபதாபத்தை குறைத்து கொண்டு வாக்குவாதத்தை குறைத்து கொண்டு இருந்தால் நல்ல காரியமாக இருக்கும். பெண்கள் நண்பர்களிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும். அரசு விஷயங்கள் அரசினங்கள் எதிர்ப்புகளை தரும் என்பதால் இன்று ஒத்தி போடவும். பயணங்கள் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும், அதிர்ஷ்டத்தை தரும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அவருடைய தைரியமும் துணிச்சலும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். கடகம், நீங்கள் நினைத்ததை நடத்திவிட துடிப்பாக இருப்பீர்கள். ஆனால் சில தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் சில குழப்பங்கள் வந்து சேரும். பேச்சில் தரம் தாழ்ந்து பேச வேண்டாம். எதிர்மறை பேச்சுகள் வேண்டாம். எதிர்மறை சிந்தனைகள் வேண்டாம். குடும்பத்தில் பாசிட்டிவாக பேசி பழகுங்கள். எல்லாம் சரியாகிவிடும். அரசு விஷயங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற நண்பர்கள் பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பதறாத காரியம் பணிச்சுமையை கூட்டாது. நிதானமாக எந்த காரியம் செய்வது நல்லது. பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் தவிர்ப்பது நல்லது. தொழிலில் அதிகாரிகள் ஆதரவற்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில்
குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் இனிய நாள். சிம்மம், உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நீண்ட நாட்களாக சிந்தித்து கொண்டிருந்த காரியங்கள் என்று செய்ய முற்படுவீர்கள். இருந்தாலும் அதில் தடை தாமதங்கள் ஏற்படும். மனம் ஒரு விரக்தி அடையும். தனிமையை நாடும். செலவுகளை பற்றி மனம் கவலைப்படும். உறவினர்களால் சில சங்கடங்கள் வந்து சேரும். பெண்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளுடைய தைரியமான செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் சில எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வந்து நீங்கும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். பொருளாதார வளர்ச்சியும் நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர் உங்களுடைய வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். கன்னி, லாப வருமானங்கள் என்று வரும் என்று நினைத்து செய்யக்கூடிய செலவுகள் லாபத்தை தராமலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தொழில் விரிவாக்கம் அல்லது முதலீடுகள் இதை போன்ற விஷயங்களில் நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. தேவையற்ற சிந்தனையை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. அரசு விஷயங்கள் அரசாங்கங்களை முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். நண்பர்கள் பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது. உறவினர்களுடன் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலை திட்டமிட்டு வெற்றியை காண்பீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் மலர் நினைவுகளை பேசி மகிழ்வீர்கள். துலாம், தொழிலில் சிறு சிறு தடைகள் ஏற்படும். தொழில் சிந்தனைகள் ஒரு மந்தம் ஏற்படும். அல்லது தொழிலை பற்றி சிந்தனைகள் உங்களுக்கு மனக்கவலையை தரும் என்று வைத்துக் கொள்ளலாம். அரசு விஷயங்கள் அரசினங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்கள் பெண்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். சகோதரன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். துரிதமாக தைரியமாக செயல்படுகிறேன் என்ற அசட்டு துணிச்சலோடு காரியங்களை செய்து வம்பில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விரும்பிய பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் பணிச்சுமை பணி அழுத்தங்கள் கூடி மறையும். அதையெல்லாம் சமாளித்துத்தான் ஆக வேண்டும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருவதோடு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்து கொள்வது, கண்டிப்பாக பேசுகிறேன் என்று சட்டாம்பிள்ளை போல் நடந்து கொள்வதை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். விருச்சிகம், உங்களுடைய தொழிலில் பாக்கியஸ்தானங்களுக்கு பெறுவதற்கான நாள். தொழில் நல்ல அமோகமாக இருக்கும். தொழில் சிந்தனைகளை செயலாக்குவதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு வெற்றியை காணலாம். தொழில் சார்ந்த வழக்குகள் என்று வெற்றியை காணும். குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. பேச்சில் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. உறவினர்களால் சிறு சங்கடங்கள் வந்து சேரும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் உங்கள் லட்சியங்களை அடைந்து மகிழ்வுடன் இருப்பீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களை அவர் சார்ந்திருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். தனுசு, இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி அதிர்ஷ்டங்கள் வரப்போகிறது. இருந்தாலும் மனம் ஒரு கவலையை தோட்டி அறிந்து கொண்டு இருக்கும். எல்லோரும் நல்ல விஷயங்களை தேடுவார்கள். ஆனால் நீங்கள் மட்டும் கவலையை தேடி அலைவீர்கள். ஏனால் என்று அந்த மாதிரி ஒரு எதிர்மறை மனநிலை உங்கள் மனதில் இருக்கிறது. ஒன்றுமில்லாவிட்டாலும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருப்பீங்க. அரசு விஷயங்கள் அரசினங்கள் அலைச்சல்களை தரும். நண்பர்கள் சகோதரரும் கவனம் கண்ணியமாக பழகுவது நல்லது. குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்கள் தூரத்து உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் பொருளாதார வளர்ச்சிக்கு அனுகூலமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மகரம், நீங்கள் தெளிவான திட்டங்கள் தீட்டினாலும் திறமையாக செயல்பட்டாலும் அதை செயல்படுத்துவதில் சில சங்கடங்கள் வந்து சேரும். எதிர்மறை எண்ணங்கள் தோன்றி உங்களுடைய செயல்பாடுகளை முடக்கும். ஆகவே நேர்மறையாக சிந்திங்கள். நேர்மறையாக சிந்திக்க முடியவில்லை என்றால் மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்துவிட்டு எந்த வேலையும் தொடங்குங்கள். நன்றாக இருக்கும். குடும்பத்தில் அந்நிய தலையீடு வேண்டாம். நல்ல தகவல் வர தாமதமாகும். போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 1
அரசு விஷயங்கள் அரசினங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்கள் பெண்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கும்பம். தொழிலில் இருந்த பணிச்சுமைகள் குறையும், பணி அழுத்தங்கள் குறையும். இருந்தாலும் திட்டமிடுதலில் சில பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே தெளிவாக திட்டமிட்டு காரியங்களை சாதித்துக் கொள்ளுங்கள். மனதை ஒருமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்விப்பீர்கள். அவர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி உங்களை மகிழ்விப்பார்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தொழிலில் உங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். பெண்கள் நண்பர்கள் எல்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள். எந்த காரியத்தை செய்தாலும் நிதானமாக செய்வது நல்லது. லாப வருமானங்கள் நன்றாக இருக்கிறது. வண்டி வாகன வசதிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் ஊழலும் சீண்டலும் இல்லாமல் இருந்தால் தற்காலிக பிரிவை தவிர்க்கலாம். கண்ணாடியை கையாளுவது போல் இன்று உங்கள் வாழ்க்கை துணையை கையாளுவது மிக மிக அவசியம். மீனம். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதில் தடைகள் ஏற்படும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்வதற்கு அல்லது விரும்பியபடி செய்வதற்கு சில தடைகள் ஏற்படும். மனம் எதிர்மறை சிந்தனைகளை தோன்றும் அல்லது எதிரிகளை பற்றிய சிந்தனையாகவே இருக்கும். ஆனால் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய மன ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். அரசு விஷயங்கள் அரசினங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். நண்பர்கள் பெண்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் விரயங்களை தவிர்க்க முடியாது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தெரிகிறது. அவருடைய திறமையால் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் ஆறுதலையும் தரும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்கேன். அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு எல்லா நாட்களுக்கும் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன். அறம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற காணொளிகளை எப்பொழுதும் பார்க்க வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்துங்க. முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.